அற்புதம், அதி அற்புதம். இந்த அப்சரசுகள் தேவலோக பட்டாம்பூச்சிகள் போல் அற்புதமாக நடனமாடுகிறார்கள். இந்த அப்சரஸ்களின் நடனமானது மிகவும் அற்புதம்தான் தேவேந்திரா. இந்த சோமபானமானது பார்ப்பது அனைத்தையும் அற்புதமாக காட்சியளிக்க வைக்கிறதே. சோமபானத்தை நிரப்புங்கள், கோப்பை குறையவே கூடாது. எங்களை மன்னித்து விடுங்கள் அரசே, சோமபானம் தீர்ந்து விட்டது போல் இருக்கிறது. அப்படி என்றால் சென்று எடுத்து வாருங்கள். அனைத்துமே தீர்ந்து விட்டது. என்ன? எனக்காக அதை தாங்கள் கொண்டு வருவீர்கள், உங்கள் மனைவிக்காக செய்வீர்களா? இருப்பினும் இது தாழ்மரத்தின் பழங்களை கொண்டு தயாரிக்கப்படும் விசேஷமான பானம். வேற ஏதாவது பானத்தை குடித்து நீ உனது தாகத்தை தணித்துக் கொள்ளலாமே. ஆனால் இதை தாளவனத்தில் மட்டும்தான் செய்ய முடியும். அது கம்சனுடைய தோட்டம். அதோடு அதை பாதுகாப்பது தேனுகாசுரன் என்ற அரக்கன். இருக்கலாம், ஆனால் என்னுடைய கணவர்தான் மாவீரனாயிற்றே. தனது மனைவியின் தாகத்தை போக்க ஒரு அரக்கனை கண்டு நடுங்குவாரா என்ன? அப்படி ஒன்றும் இல்லையே. நானே சென்று இங்கு ஒரு குட்டையை உருவாக்கும் அளவிற்கு சோமபானத்தை கொண்டு வருகிறேன். அதோ அதுதான். ஜாக்கிரதை, அரசரின் சேவகர்கள் வந்து கொண்டே இருப்பார்கள். அதற்குள் தயாராக வைக்க வேண்டும். அப்படியானால் நாம் இங்கு பருகுவதற்கு நேரம் இல்லையே. இந்த சோமபானத்தை குடித்த பிறகு இதை மறைத்து வைத்துவிடு. அரசருக்கு நாம் இதை குடித்தது தெரிந்து விட்டதென்றால் அந்த நிமிடமே உயிரை விட்டு விட வேண்டியதுதான். அந்த முட்டாள்கள் அதை அனைத்தையும் குடித்து விடுவதற்கு முன்பு நாம் அதில் கொஞ்சம் திருடியே ஆக வேண்டும். நாம் அவர்கள் இருவரையும் திசை திருப்பி நம் வேலையை நடத்தி கொள்ளலாம். திருடர்கள் சோமபானத்தை திருடுவது நாம் நினைத்ததை விட எளிதாகவே உள்ளதே. தேனுகாசுரா, நீ இந்த சோமபானத்தை திருடி இருக்கலாம், ஆனால் உன்னால் அதை குடிக்க முடியாது. உன்னுடைய அஸ்திர சஸ்திரங்கள் எனக்கு ஒரு விளையாட்டு பொருளை போலத்தான். நீ எப்படி அவ்வாறு கூறலாம்? ஆனால் நீ அவர் மின்னல் தாக்குதலில் இருந்து தப்பிக்க இயலாது. ஐராவதமே! உனது புல்லாங்குழலின் இசையை கேட்கவே இந்த தேனீக்கள் இங்கு வந்துள்ளது கண்ணா. உங்களுக்கு இது பிடித்திருக்கிறதா? நீங்கள் எழுப்புகின்ற ஒலியும் அற்புதமான ஒலிதான். என்னால் பசுவை போல ஒலி எழுப்ப முடியுமே. எனக்கும் அது தெரியுமே. என்னால் அணிலை போல் ஒலி எழுப்ப முடியும்.
நீ அந்த சத்தத்தை கேட்டாயா கிருஷ்ணா? ஆமாம், அது புலியின் ஒலி அல்லவா? அந்த திசையிலிருந்துதான் வந்தது. இல்லை, அது இங்கிருந்து வந்தது. அது நம்மை நெருங்கி வருவது போல் தோன்றுகிறது அல்லவா? ஆமாம், நம்மை மிகவும் நெருங்கி விட்டது. வா, மறைந்து கொள்வோம். இந்த செடிகளுக்கு பின்னால் ஒளிந்து கொள்வோம். நீ அதை பார்த்தாயா கிருஷ்ணா? அது அங்கிருக்கிறது என்று நினைக்கிறேன். கிருஷ்ணா தானே அது? அது சரி, நீதான் அந்த ஆபத்தான புலியா? ஒரு கை பார்த்து விடுவோம் வா. சரி சரி, நீதான் பலசாலி என்று ஒப்புக்கொள்கிறேன். நிறுத்து நிறுத்து. இவர்கள் அனைவரையும் பார்த்தாயா? எப்பொழுதும் விளையாட்டுதான், நாம் தான் வேலை செய்கிறோம். இந்த கண்ணன் எப்போதும் இப்படிதான். அவன் வெண்ணையை திருடவில்லை என்றால் வேற ஏதாவது சில்மிஷம் செய்து கொண்டிருப்பான். இந்த அற்புதமான நறுமணம் எங்கிருந்து வருகிறது? ஏதோ அற்புதமான பழத்தை போல் தோன்றுகிறது. நாம் இதற்கு முன் பறித்த பழங்களில் இப்படி ஒரு வாசனை வந்ததே இல்லையே. இந்த அற்புதமான பழம் எங்கிருக்கிறது என்று தேடி அதை கொஞ்சம் பிருந்தாவனத்திற்கு எடுத்து வருவோம். அது அந்த தோட்டத்தில் இருந்து வருகிறது. வேண்டாம், நில். தாய் யசோதா இந்த இடத்துக்கு தான் போக வேண்டாம் என்று நம்மிடம் கூறியிருந்தார்கள். இதற்கு காவலாளி அரக்கன் தேனுகா. அனுமதி இல்லாமல் வருபவர்களை அவன் கொன்று விடுவான். சரி சரி, நீதான் ஜெயித்தாய். இது போதுமா நண்பனே? போதும், நான் இப்பொழுது சோர்ந்து விட்டேன். நல்லது, நானும் தான். நன்றி. நீ எங்கள் அனைவரோடும் விளையாடி களைத்து போயிருப்பாய் கிருஷ்ணா. நாங்கள் அனைவரும் உனது காலை பிடித்து விடுகிறோம். என்ன வாசனை அது? மாம்பழத்தை விட ருசியாக இருக்கும் போல. மதுவினுடைய மூக்கு பொய் சொல்லுமா என்ன? இந்த வாசனை அற்புதமாக இருக்கிறது. இது எங்கிருந்து வருகிறது என்று பார்ப்போம். பார்த்ததை வயிறார உண்போம். ஆனால் நாம் இங்கேயே நின்று பசுக்களை பார்த்து கொள்ள வேண்டுமே. பசுக்கள் எங்கே? அவைகள் சென்று விட்டனவே. கவலைப்படாதே சுபலா, அந்த வாசனை அவர்களையும் கவர்ந்து இழுத்திருக்கும். அவைகளை தேட ஒரே வழிதான் இருக்கிறது. மதுவின் நோக்கு நமக்கு வழிகாட்டும். நாம் பின்தொடர்ந்து செல்வோம். என்னோட வயிறும் நீங்கள் சொன்னதை ஒப்புக்கொண்டது. யாரோ வருகிறார்கள். தேனுகாசுரன், ஒளிந்து கொள்ளுங்கள். போவது கிருஷ்ணனும் அவனுடைய நண்பர்களும். அவர்கள் தழுவானை நோக்கி செல்கிறார்கள். அவர்களை நாம் எச்சரிக்க வேண்டும். எதற்கும் உதவாதவனே, அரசனின் அற்புதமான பானத்தை வீணாக்கி விட்டாயே. அரசனின் தூதன் சரியாக சொல்லுகிறான். தலவானின் அற்புத பானத்தை நாம் மண்ணோடு மண்ணாக்கிவிடக் கூடாது. கவலைப்பட வேண்டாம் என்று அரசரிடம் கூறுங்கள்.
இந்த சோமபானம் பாதுகாப்பாக உள்ளது எனது வயிற்றுக்குள். இந்த இடம் அறிமுகமானது போல் தெரிகிறது. நாம் இதற்குள் போகக்கூடாது என்று நினைக்கிறேன். நம் பசுக்களை அழைத்து வர நாம் உள்ளே சென்றுதான் ஆக வேண்டும். விழுந்த பழங்களை அது உண்டு கொண்டிருக்கிறது. நாம் வேகமாக செல்ல வேண்டும். ஆமாம், இல்லை என்றால் அவைகளுக்கு ஆபத்து நேர்ந்து விடலாம். அனைத்து பழங்களையும் அவையே சாப்பிடும் என்று கூறினேன். கிருஷ்ணா, பலராமா, நில், அதோ பார். இது அந்த அரக்கன் தேனுகாசுரன். அப்படி என்றால் இதுதான் தாளவனமா? பயத்தில் என்னுடைய பசி என்னை விட்டு சென்று விட்டது. கம்சனது தோட்டத்திற்கு நீ வந்தாய் என்று தெரிந்தால் உன் உயிரே போய்விடும். நாம் உடனே சென்றாக வேண்டும். இரு, முதலில் பசுக்களை மீட்க வேண்டாமா? பலராமன் கூறுவது சரி. எப்படியும் பசுக்களை மீட்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் பழங்களை உண்டு அதன் பிறகு உயிர் போனால் போகட்டுமே. ஆனால் எனக்கு இருக்க விருப்பமில்லை. எவ்வளவு அற்புதமான பழத்திற்காகவும் நான் அதை தியாகம் செய்ய மாட்டேன். இப்படியெல்லாம் பயப்படாதே சுபலா. கிருஷ்ணன் நம்மளை இறக்க விட்டு விடுவானா என்ன? தேனுகாசுரன் சக்தி வாய்ந்தவனாக இருக்கலாம். ஆனால் கிருஷ்ணன் இவனைப் போல் பல அரக்கர்களை சம்ஹாரம் செய்தவனாவான். சுபலா, ஸ்ரீதாம், பசுக்களை அழைத்து வாருங்கள். எஞ்சியவர்கள் பிருந்தாவனத்திற்கு தேவையான தாழ்பழத்தை பறித்து வருகிறோம். என்ன, அவர்கள் இந்த பழத்தை திருடப் போகிறார்களா? ஆபத்தில் மாட்டிக்கொள்வார்களே. தாய் யசோதையிடம் நாம் இதை கூற வேண்டும். தாதி, தேனுகாவின் மீது கண் வைத்துக்கொள். அவன் இந்த பக்கம் வராமல் பார்த்துக்கொள். இது வேலைக்காகாது. அவ்வளோ உயரத்துக்கு நாம் எப்படி செல்வது? பழத்தை எட்ட முடியவில்லை என்றால் பழம் நம் கையில் வந்து விழ வேண்டும். என்ன சத்தம்? மரங்களுக்கு பக்கத்தில் யாரோ இருப்பது போல் தெரிகிறதே. அது சரி, என்னடா இது, பசி வருகிறதே என்று நினைத்தேன். பொறுமை. வந்தது ஒரு சாதாரண குரங்கு. தேனுகாவை பார்த்து சிரிக்கிறது என்றால் அது சாதாரண குரங்காக இருக்க முடியுமா? திருட்டு குரங்கே, அரசனின் பழங்களை திருடியதற்காக நீ தண்டனையை அனுபவிப்பாய். அவனை பிடியுங்கள். தாதி நம்மோடு ஏதோ சொல்ல முயற்சிக்கிறான். இன்னும் பழம் வேண்டும் என்கிறானோ? இது கம்சனின் தோட்டம். பழங்களை திருடிய குற்றத்திற்காக உனக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும். ஆனால் நாங்கள் பசியோடு இருக்கும் பிள்ளைகள் தானே. கம்சனுக்கோ அல்லது உங்களுக்கோ சோமபானம் தயாரிக்க அதிக பழம் இருக்கிறதே. அப்புறம் என்ன? உன் திமிருக்கு இன்னும் தண்டனை பலமாக கிடைக்கப் போகிறது. தாள மரங்களை சுற்றி வேலி போட்டு இது தன்னோட தோட்டம் என்று சொந்தம் கொண்டாடுவானா? இது பிருந்தாவனத்தை சேர்ந்த ஒரு பகுதியாகும். இந்த இடம் அனைவருக்கும் சொந்தமாகும். நீ கேட்டதும் நியாயம்தான். நிச்சயம் உனக்காக ஒரு பங்கை நாங்கள் கொடுத்தே தீருவோம். இது நல்ல கேலி கூத்து.
இப்போது சொல்லுங்கள், யாருக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது? அது உங்களுக்குத்தான். ராதா, லலிதா, உங்களுக்கு என்ன ஆயிற்று? பசுக்கள் அவைகள் அனைத்தும் தாளவனத்திற்குள் சென்று விட்டன. கிருஷ்ணனும் மற்றவர்களும் அவர்கள் பின்னாடியே சென்று விட்டனர். அங்கு நாங்கள் அந்த அரக்கனையும் பார்த்தோம். தேனுகாசுரன் ஆயிற்றே. கம்சனின் தோட்டத்தில் பழங்களை திருடினீர்கள். அதற்கு தண்டனையாக உங்களை போட்டு நசுக்கி பிழிந்து விடுவேன். மடிய தயாராகுங்கள். அப்படிதான் கிருஷ்ணா, அவனை கொன்றுவிடு. உன்னால் முடியும். கொன்றுவிடு கிருஷ்ணா. பிடி, அப்படிதான். அவனை விடாதே. அடடா, கிருஷ்ணனை அரக்கன் கொல்கிறானே. அப்போது நம் கதி. அது என்ன சத்தம்? எங்கிருந்து வருகிறது? பாருங்கள். அந்த கொடூர அரக்கன் என் பிள்ளையை கொல்ல பார்க்கிறானே. வேகமாக வாருங்கள். உங்களுடைய நீல நிற நண்பன் உங்களை பாதுகாக்கவில்லை. இனி உங்கள் கதி? கிருஷ்ணன் எங்களை பாதுகாக்கவில்லை. அவன் உன்னோடு விளையாடிக் கொண்டிருந்தான். ஆனால் நான் அவனைப் போனல்ல. நான் விளையாடுவதில்லை. அப்போது எனது சீற்றத்திற்கு முதலில் பலியாக போவது நீதான். இவன் இறந்து விட்டானா? அதில் சந்தேகமா? பலராமிடம் அடி வாங்கி உயிர் பிழைக்க முடியுமா? வேலை முடிந்ததாக எனக்கு தோன்றவில்லையே சகோதரா. உங்களது நேரம் நன்றாக இருந்திருக்கிறது. அதனால் தான் தேனுகா இறந்து விட்டான். ஆனால் உங்களுடைய நல்ல நேரம் இதோடு முடிந்து விட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். இவர்களை கொல்லுங்கள். வாருங்கள், இவர்களை அந்த பக்கம் அழைத்து செல்வோம். அந்த அரக்கனோடு கிருஷ்ணனை தனியாக எப்படி விட்டு விட்டு வந்தீர்கள்? ஆனால் அவன்தான் எங்களை செல்லுங்கள் என்று. தாழப்பழங்கள் இவர்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்றால் அதை கொடுத்து விடலாமே. மரத்தை வைத்தே அவர்களை நசுக்குங்கள். கிருஷ்ணா,
கிருஷ்ணா! ரேணுகாசுரனா? அங்கே பாருங்கள். என் கிருஷ்ணன் எங்கே? இதோ இருக்கிறேன் அம்மா. அனைவருக்காகவும் தால் பழங்களை பறித்துக் கொண்டிருந்தோம். ஆனால் இது கம்சனுடைய தோட்டமாயிற்றே. அது இருந்த காலம். இனி பிருந்தாவனத்தில் எல்லோருக்கும் இது சொந்தமாகும்.